எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது குரு பகவான் வக்ர பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரை 3 மாதம் 25 நாட்கள் குரு பகவானுடைய வக்ரகதி காலம், வக்ர பயிற்சி காலம். ஆங்கில மாதமான அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 2025ஆவது வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 115 நாட்கள் குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டம். சிம்மராசி நண்பர்களுக்கு 10வது பாவகத்தில் குரு இருக்கார். 10வது பாவகத்தில் குரு இருக்கும்போது பல நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பில் சங்கடங்கள் கொடுத்துருக்கோம், பொருளாதாரத்தில் சங்கடங்கள் கொடுத்துருந்துருக்கோம். என்னடா வாழ்க்கை, ஏன்டா வாழ்கிறோன்ற மாதிரியெல்லாம் ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். மன அழுத்தம் அதிகம், வெறுப்பு அதிகமாக இருந்திருக்கும். 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சிம்மராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி தான் சுபஸ்தானாதிபதி. சுபஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் குரு பகவான் மிருகசீரிச நட்சத்திரம் 2வது பாதத்தில் 57 டிகிரியிலிருந்து குரு பகவான் வக்ரம் அடைஞ்சி சிம்ம ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானை பார்க்கக்கூடிய தருணத்தில் தான் வக்ரகதியில் வர்றாரு. சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 2வது பாவகத்தில் கன்னியில் சஞ்சாரிக்கும் பொழுது சித்திர நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடி நட்சத்திரம் தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது அதே செவ்வாவுடி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரிய பகவானை பார்க்குறார். பிரமாதமான ஒரு நேரம், வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான நேரம், பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான நேரம். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா விதமான வளர்ச்சிகளும் கொடுக்கும், ஆனால் எல்லா நேரத்துலையும் தராது. பார்த்துக்கிடுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒரு நல்ல ஒரு சாதகமான தருணத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு தருணம் தான் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த தருணம். இந்த 115 நாள், இந்த 115 நாள்லையும் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு சாதகமான அனுகூலமான ஒரு நேரம், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லணும்னா, குரு பகவான் அப்படின்றவர் தனகாரகர். அந்த தனகாரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சுபஸ்தானாதிபதி சாரம் வாங்கிறது சிறப்பு. சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு நட்சத்திரமும் கொடுத்துருக்கார் குரு. செவ்வாய் குரு பகவான் வக்ரம் ஆகிற நேரத்தில் செவ்வாய் சிம்மராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கிறாருங்க, லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. குருவுடைய நட்சத்திரத்தில் செவ்வாவும் குருவும் சேர்ந்துனா 2 பேருடைய பார்வையும் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியனை பார்க்குறார். பிரமாதமான நேரம். குரு வக்ரம் தானுங்க, குரு பகவானை மட்டும்தானே வச்சு சொல்லணும். இவர் என்னன்னா செவ்வான்னு சொல்கிறாரு, சூரியன் சொல்கிறாரு. அதாவதுங்க, ஒரு கிரக பயிற்சி வருது, வக்ரம் வருதுன்னா அந்த தருணத்தில் மற்ற கிரகங்களுடைய தன்மை அறிஞ்சு சொல்கிறது தான் முழுமையான ஜோதிடம். ஒரு கிரகம் மட்டும் கொடுக்கறது பலன் சொல்லிட முடியாதுங்க. அந்த கிரகம் யாருடைய சாரம் வாங்குறாரோ அந்த சாரத்துக்கு அதிபதியுடைய நிலையை பார்க்கணும். நம்ம ராசிக்கு பலன் சொல்கிறோம்னா நம்ம ராசி நாதனுடைய நிலையை பார்க்கணும். அப்போ தானே முழுமையான ஒரு பலன் வரும், இல்லையா? இப்போது செவ்வாவுடைய அமைப்பு சிறப்பு, உங்களுடைய ராசிநாதனுடைய அமைப்பு சிறப்பு. ஏன், உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் புதனுடன், அதாவது தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகத்தில் இருக்கும் பொழுது தான் இந்த குரு பகவான் வக்ரகதியில் போகிறாரு. நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க. இந்த சிம்மராசி நண்பர்கள் ஒன்று மண்ணை வாங்குவீங்க, இல்லையா மனையை வாங்குவீங்க. ஒன்று வீடு வாசல் கட்டுவீங்க, இல்லையா வீடு வாசல் கட்டுறதுக்கு இடம் வாங்கி போடுவீங்க. இதுக்கான வாய்ப்புகள் 100% இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்குது. அதுபோக நிறைய சிம்மராசி நண்பர்களுக்கு சுயமாக தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்கும். ஒரு சில நண்பர்களுக்கு என்னடா நம்ம மிஷின் வாழ்க்கை வாழ்ந்துவிட்டோமே, நமக்கு 50-55 வயசு ஆகுதே, இது வரைக்கும் யாரோ பிழைக்கிறதுக்கு தான் நாம் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், தனியாக நம்மளால் தொழில் செய்ய முடியலையே அப்படின்ற ஆதங்கம் இருக்கும்.
ஒரு சில நண்பர்களுக்கு ஆசை இருக்கும். ஆசைக்கும் ஆதங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த தருணத்தில் சுய தொழில் செய்கிறதுக்கான முழுமையான வாய்ப்பு இருக்குது. சில ஜோதிடர்கள் இருக்காங்க, சார் 10ல் குரு இருக்குது, சொந்த தொழில் செய்யாதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிகாரகன் சூரிய பகவானுக்கு ஜென்ம எதிரி. இவளுக்கும் சூரிய பகவானுடைய வாரிசு தான் சனி பகவான். அப்பேற்பட்ட விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுக்கே குரு பகவான் தான் சாரம் கொடுத்துருக்கார். புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் சிம்மத்தில் படும், உங்கள் ராசி மேலே படுது. புதன் சூரியன் மேலே குரு பகவானுடைய பார்வைப்படும். இதெல்லாமே ரொம்ப சாதகமான தருணம். நீங்கள் துணிஞ்சு சுய தொழில் ஆரம்பிங்க. வீடு வாசல் கட்டணும்னு நினைக்கிறீங்களா, கார்த்திகை மாதம் ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒரு சில சிம்ம ராசி நண்பர்களுக்கு வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் ஏற்படும். அதுக்கும் நல்ல ஒரு நேர காலங்கள் தானுங்க, தாராளமாக செஞ்சுக்கிடலாம். அதுபோக இதே குரு பகவானுடைய அமைப்பு உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் படுறதுனால குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். உங்களுடைய உடல் திரேகத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களும் சரியாகும். படிப்பு ஸ்தானம் நல்லா இருக்கும். படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் அமையும். மெயின் அதுதானே சார். வாழ்வாதாரம் நல்லா இருந்தால் தானே சார் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா? ஆணாக நீங்கள் இருந்தாலும் சரி, பெண்ணாக நீங்கள் இருந்தாலும் சரி, உழைப்புக்கு தகுந்த உயர்வு தரக்கூடிய நேரம், படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய தருணம், உங்கள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். அதுபோக சுபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4வது பாவகத்தை குரு பகவான் பார்க்குறார். சுபஸ்தானாதிபதி நட்சத்திரம் வாங்கி சுபஸ்தானத்தில் இந்த மாதம் 26ஆம் தேதி, அதாவது புரட்டாசி 26ஆம் தேதியே சுக்கிர பகவான் சுபஸ்தானத்துக்கு போயிடுவார். தொழில் ஸ்தானாதிபதி சுபஸ்தானத்துக்கு போயிடுவார். வாகன யோகம் ஏற்படும். நிறைய சிம்மராசி நண்பர்கள் தீபாவளி நேரத்தில் ஐப்பசி மாதத்தில் வாகனம் வாங்கியிருப்பீங்க. மனக்கோட்டை மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு வண்டியை வாங்கணுமியா, இந்த மாதிரி ஒரு காரை வாங்கணுமியா அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வர்ற ஐப்பசி மாதத்திலேயே, புரட்டாசி மாதத்தில் குரு வந்து வக்ரத்துக்கு போகுது. ஐப்பசி மாதத்திலேயே சிம்ம ராசியில் பிறந்த ஒரு சில நண்பர்கள் வாகன யோகம் ஏற்படும். ஒரு சில நண்பர்களுக்கு அதுபோக கார்த்திகை மாதம் மண்மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளோ வீடு வாசல் கட்டுறதுக்கான வாய்ப்புகளோ ஏற்படும். அதுபோக தாய்மார்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுடைய தாய்மார்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், சீராக இருக்கும். அதே மாதிரி சிம்ம ராசிக்கு 6வது பாவகத்தையும் குரு பகவான் பார்க்க போகிறார். இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் 6வது பாவகத்தை இதுக்கு மேற்கொண்டு பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா குரு பகவான் சிம்ம ராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதி 10வது பாவகத்தில் இருந்து சந்திர பகவானுடைய சாரத்துக்கு வந்துடுவார். எப்போ நான் சொல்கிறேனுங்க, கிட்டத்தட்ட கார்த்திகை மாதமெல்லாம் சொல்லிடுறேனுங்க. கார்த்திகை மாதமே அவர் கார்த்திகை கடைசி சந்திர பகவானுடைய சாரத்துக்கு வந்துடுவார். அப்போது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். நம்ம படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அமையலையா, வீடு வாசல் கட்டுறேன் கட்ட முடியல, கட்டிட்டேன் பூச முடியல, வீடு வாசல் கட்டி முடிச்சிட்டேன் குடி போக முடியல, இந்த மாதிரி ஒரு தடங்கள் இருக்கும் இல்லையா, ஒரு திருமணத்தில் இருக்கிற தடங்களோ இல்லை வீடு வாசல் கட்டுறதுக்கு உண்டான தடங்களோ, வீடு வாசல் கட்டிட்டீங்க அது பயன்படுத்திக்க முடியல, கிரகப்பிரவேசம் செஞ்சுக்கிட முடியல அப்படின்ற தடங்களோ, கடனை வாங்கிட்டேனுங்க திருப்பி கட்ட முடியல அப்படின்ற தடங்களோ, இந்த தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும் கார்த்திகை மாதம் கடைசியில். ஐப்பசி மாதத்திலேயே வாகன யோகம் ஏற்படும், பொருளாதாரம் சீராக இருக்கும், நல்லா இருப்பீங்க. கார்த்திகை மாத இறுதியில் உங்களுடைய தடைகள் எல்லாம் நீங்கும். இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தான் இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேனா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு சிம்மராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய நேரம் தானுங்க இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சியில் வரக்கூடிய பலன்கள். உங்களை மிகைப்படுத்தி சொல்லணுன்ற அவசியமெல்லாம் சத்தியமாக கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க. நான் வாக்கு சொல்லலை 2 மாதத்தில் அப்படியாகும் 3 மாதத்தில் அப்படியாகும், நான் எடுத்துக்காட்டு இல்லாமல் நான் சொல்லலைங்க. ஆதாரத்தோடு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்கும், இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல நேரம் வருதுன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கார்த்திகை மாதத்தில்
இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதனாக வராரு இல்லையா, சூரிய பகவான் அவர் விருச்சிகத்துக்கு வந்துடுவார். விருச்சிகத்துக்கு வராரு அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை 7வது பார்வை நேராக அந்த சூரிய பகவான் மேலே படும். குரு பகவான் சூரிய பகவானை பார்க்கக்கூடிய நேரத்தில் சந்திர பகவான் சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரம், அதாவது கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ரோகிணி நட்சத்திரத்தை, அந்த ரோகிணியிலிருந்து தான் நம்ம அந்த சூரிய பகவானை பார்ப்பார். இதெல்லாம் ரொம்ப நல்ல நேரம், அருமையான நேரம், அற்புதமான ஒரு தருணமாக இருக்கும். இது வரைக்கும் உழைப்பு மட்டுமே இருக்குது, உயர்வு இல்லை அப்படின்னா உழைப்புக்கேற்ற உயர்வு ரொம்ப நாள் ஆகாதுங்க. புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். 115 நாள், 115 நாளும் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு சாதகமான தருணம் தான். நேர காலங்கள் சாதகமாக இருக்குது அப்படின்ட்டு எந்த ஜோலிக்கும் போகாமல் இருந்தால் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாதுங்க. நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போது அதனுடன் சேர்ந்து பயணித்தாதான் போக வேண்டிய இடத்துக்கு நம்மளால் போய் சேர முடியும். சிம்மராசி நண்பர்களுக்கு கிடைச்ச அற்புதமான ஒரு தருணம் இது. சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டால் உங்கள் காட்டில் மழை தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த பதிவு நிச்சயமாக சிம்மராசி நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.